பார்த்து ஒரு பரிசுகள் சொல்லுங்க. சிரிச்சமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக அவர் அவதரித்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், என்னென்ன போராட்டங்கள் ஏற்படும் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்திலே அவர் உணர்ந்தவராய் மனிதனுடைய காரியங்கள் என்ன, தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் எவ்விதமாய் ஆண்டவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வது என்ற பல காரியங்களை குறித்து அவர் ஆலோசனை கொடுத்து அவர் செய்கிறவராக காணப்பட்டார். இயேசு வந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறார். அவருக்கு வந்து என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவர் பயங்கரமான ஒரு வேதனையின் நிலையிலே இருக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய தாக்கம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து ஒரு இளைப்பாறுதல் தேடி ஒரு வனாந்தரமான பகுதிக்கு மலைக்கு அவர் நடந்து போவார். ஒரு இளைப்பாறுதல், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுப்போம் என்று சொல்லி அவர் கடந்து போவார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அங்கே ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து காவலில் வைத்திருப்பார். அது தவறு என்று அவன் சுட்டி காட்டியிருப்பார். அதை குறித்து அவன் ஒன்றும் கண்டுகொள்ளாமல் இருப்பான். அந்த வேளையிலே அங்கே ஒரு பிறந்த நாள் வருகிறது. அந்த நாளிலே அங்கே ஒரு சந்தோஷமாத்தை காணும்படியாக ஒரு நடனத்தை பார்க்கிறார். ஒரு டான்ஸ். எது சொல்லுகிறது? 6வது வசனத்திலே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினார். ஒரு டான்ஸ், ஒரே ஒரு டான்ஸ் தான் சந்தோஷப்படுத்துகிறார். சந்தோஷம் வந்தா பெற்றுக்கொள்வது நல்லதுதான். ஆனா அதன் பின்பு ஒரு ராஜாவா இருக்கிறவன் என்ன கேட்கிறான்? நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுக்கிறான். நீ எதை கேட்டாலும் என்று சொல்லி நான் உனக்கு தருவேன். அது மாத்திரமல்ல, நீ என்ன கேட்டாலும், அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் சரி அதை உனக்கு தருவேன் என்று ஆணையிடுகிறார். எது கேட்டாலும் தரேன், எது கேட்டாலும் தரேன். நம்ம நினைக்கிற சில வேலைகள் சிறு பிள்ளைகள் மத்தியில் அது யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை விடக்கூடாது. எச்சரிப்பா இருக்கணும். எது கேட்டாலும் வாங்கி தரேன், எது கேட்டாலும் செய்யறேன், எது கேட்டாலும். இப்படி ஒரு ராஜா செய்யக்கூடாது. செய்தது தவறு. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷம் அடைஞ்சுனா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேங்கிற வார்த்தையெல்லாம் வாங்கி என்ன செய்யக்கூடாது, வாக்கு கொடுக்க கூடாது. அமைதியா இருக்கணும். நீ என்ன ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிற, உனக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஒரு 10 ட்ரெஸ் வாங்கிக்க, ஒரு 10 சுடிதார் வாங்கிக்க, இல்லை ஒரு 10,000 ரூபாய் கையில் வாங்கிக்க சொல்லி கொடுத்தான்னு சொல்லிக்கிற ஒழிய எதை காட்டாலும் தர்றேன். ராஜ்யத்தின் பாதி, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ராஜ்யத்தின் பாதி ஏற்கனவே யார் சொன்னா? இந்த ராஜாவுக்கு ஒரு கேரக்டர், இப்படி ஒரு புத்தி இருக்கும் போது எல்லா ராஜாவுக்கும் என்ன புத்தி? நீ ராஜ்யத்தின் பாதி தான் கொடுப்பேன், மீதி எனக்காக வேணும். அது ஏன் அப்படின்னு சொல்றான்னு இன்னும் விளங்கல. பாதி தர்றேன் எல்லாத்தையும் நம்ம சின்ன பிள்ளை கொடுத்தா அது நல்லா தெரியும். ராஜ்யத்தின் பாதி சிறு பிள்ளை கேட்காதுல்ல. இந்த மாதிரி ஒரு காரியங்களிலே கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஆணையிட்ட உடனே என்ன கேட்டா,
போய் அவங்க அம்மாட்ட போய் பேசிட்டு வந்து என்ன சொல்றான், யோவான் ஸ்நானகரின் தலை. எவ்வளவு கொடூரமான காரியம்! ஒரு சின்ன பிள்ளை பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற காரியம். பிஞ்சு மனசுல அந்த அம்மா போய் கேக்குது, அந்த பிள்ளை போய் கேட்கும்போது, அம்மா அப்பா இந்த மாதிரி கேட்கிற ராஜா என்று கேட்ட உடனே சரி உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கன்னு சொல்லாம போய் தலையை வாங்கிட்டு வான்னா அந்த மனசு எப்படி இருக்கும்? படபடபடன்னு. ஒரு தலைய யோவான் ஸ்நானின் தலையை வெட்டி தட்டுல வச்சு கொண்டு வாங்க. இதை வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சு, வெட்டியாச்சு. வேதனை துக்கத்தோடு தான் கொடுக்குறான். ராஜா சந்தோஷமா கொடுக்கல, துக்கத்தோடு கொடுக்குறான். என்ன இப்படி கேட்குறாங்க? ஒரு ஏதோ ஒரு கட்டா பரவாயில்ல. சில வேளையில் அப்படிதான் சில விசுவாசிகள் ஊழியர்களிடத்தில் இப்படித்தான் கேட்பாங்க. துக்கத்தோடு கூட வாங்க கொடுக்குற மாதிரி படிப்பிடுவாங்க. சில விசுவாசிகள், நம்ம விசுவாசிகள்லாம் ரொம்ப தங்கமான விசுவாசிகள், ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட ஐயோ தேவையில்லையா சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ கேட்பீங்களா? நீங்களும் ஏதாவது பிரச்சனை இருக்கீங்களா? வயசெல்லாம் அல்லேலூயா, ஐயோ ஓட்டி அல்லே சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக் கொடுத்தா என்ன செய்யலாம்? கேக் கேட்டா வாங்கி தரலாம். என்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பிரியாணி, ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் பாக்கெட் கொடுத்தா எப்படி நான் கொடுக்க முடியும்? அப்படி அப்போ துக்கத்தோடு தான் கொடுக்க முடியும், சந்தோஷத்தோடு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சொல்லிட்டேன், நீங்க கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்கலனாலும் கொடுப்பேன்னு சொன்னேன். கொடுத்தால் என்னும்போது சந்தோஷம், நீங்க கொடுத்தால் நான் கொடுப்பேன் சொல்லும்போது நான் சந்தோஷத்தோடு கொடுப்பேன். நீங்க கொடுக்கறனாலும் நான் கொடுப்பேன், அது துக்கத்தோடு கொடுப்பேன். அவ்வளவுதான். இப்ப புரியும் என்று நினைக்கிறேன். கையை ஓட்டி அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா நீங்க வெட்டிட்டா பாடி மட்டும் இருக்குதுங்க. வாசிக்கும் போது பயங்கரமான ஒரு காரியம். மார்க்கு 6:29 அவனுடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்தாங்களாம். எந்த கல்லறையில் பார்த்தாலும் கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் பயங்கரமான ஆக்சிடென்ட் இருக்கும். ஆனால் அந்த உடல் பகுதியெல்லாம் இழைச்சி வச்சு தச்சு, தலைப்பகுதி தச்சு ஸ்டிச் பண்ணி இணைச்சுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த இடத்துல அவன் உடல் தான் வந்திருக்கு, தலை இல்லை. தலை இல்லாம கொண்டு போய் ஒரு அடக்காதை நடத்திருக்கிறான். தலை அங்க இருக்குது, வேற எந்த இடத்துலயும் அப்படி இல்லை. இந்த இடத்துல பாருங்க, தலை எப்படி அவன் தலை கொடுக்க மாதிரி தெரியல, உடல் தான் போட்டுருக்கு. உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே போய் வைத்தார். இந்த செய்தி ஆண்டவர் இயேசுக்கு வருது. எப்படி இருக்கும்? கடந்த நாட்கள்ல தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அருமையான யோவான் ஸ்நானகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவியான உபதேசத்தில் இறங்கினாரே, அவனுடைய சரீரத்தை தலையை வெட்டிட்டாங்களே, இந்த உடலை கொண்டு அடக்காரனே அவருடைய சீசர்களாம் அடக்காரனை பண்ணியிருக்கிறாங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அதை சொன்ன பொழுதுதான் அவர் என்ன செய்கிறாரா, வனாந்திரத்திலே தனித்து இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று அவர் கடந்து போனார். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம், மைண்டு எப்படி இருக்கும்? தலையை வெட்டிட்டாங்க அது தெரியாத அல்ல, தெரிஞ்சவர். அவ்வளவு வேதனையோடு கூட அவர் போனாலும் இந்த ஜனங்கள் பின்னாடியே வராங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாரு, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், ஏதாவது ஃபோன் பண்ணா போதும், எப்படி பிரதர் எங்கள் தாத்தா இறந்துட்டார், பாஸ்டர் பாட்டி இறந்துட்டார், மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியா? பாட்டிக்கு எத்தனை வயசு? அது 94 வயசு. பாஸ்டர் உண்மையிலே துக்கத்தோடு இருக்கிறியா? 94 வயசு பாட்டிக்கு போனால் சந்தோஷம் நிம்மதி தானே அப்படி? அது ரொம்ப துக்கத்தோடு சொல்லுவாங்க. சில ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு போனா முத கேட்கறாங்களே, நான் துக்கத்தில் இருக்கிறேன், ஏன்னா 10 நாள் ஆச்சு. இப்போ 10 நாள் ஆகி பாட்டி போனி 10 நாள் ஆனாலும் துக்கத்தோடு இருக்கிறியே, அப்போ அந்த ஒரு துக்கத்தோடு இப்போ எது கேட்டாலும் இப்போ பேசுறீங்க, நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு பயங்கரமான துக்க செய்தியோடு கூட இருக்கிறார். அந்த வேளையில எல்லா ஜனங்கள் இயேசு முன்னாடி வந்து நின்ற பொழுது ஆண்டவர், நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் சந்திப்போம், இதே இடத்துல மீட்டிங் போடுவோம்னு சொல்லல. Jesus will change the time. ஸோ அந்த நேரத்தில் அவர் மாறினார். இந்த செயலை விட்டுட்டு இப்ப எங்கிட்டு வர்றாரு? ஜீவனோடு கூட உயிரோடு இருக்கக்கூடிய ஜனங்களின் மேலே தன் கவனத்தை அவர் செலுத்தி அவர்கள் ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார்.
இயேசு மனதுருகிற இயேசு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மனதுருகும் இயேசு. மனதுருகிறவர். ஆண்டவர் நோக்கி வந்துட்டா, ஆண்டவர் உங்களை பார்த்தா, உங்க பிரச்சனைகள், உங்க வியாதிகள், உங்க போராட்டங்கள், உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவர் பேசாம போறவர் அல்ல, அவர் மனதுருகிறவர். இயேசுடைய கேரக்டர், முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? மனதுருகும் இயேசு. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இயேசுடைய மனதுருக்கம். நான் சொல்லுவேன், ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் மேல இன்றைக்கு இயேசுடைய மனதுருக்கம் வந்திருக்கிறது. நல்ல கையில தட்டி கட்டணும். அவருடைய மனதுருக்கம் நமக்கு தேவை. மனதுருகினா தாங்க ஆசீர்வாதம். மனது உருகுகிறவர். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு, துக்கத்தோடு, அதாவது எதுக்காக இந்த திரளான ஜனங்கள் வர்றாங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன தேடி வருது? ஆண்டவர் உங்களை எதுக்காக இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிற? நீ எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாய்? அதை பார்க்கிற மனுஷன் பார்க்க மாட்டான். பக்கத்தில் உட்காந்துக்கலாம், ஏதோ வந்திருக்கிறாங்க போனான் இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்து உன் பிரச்சனையை பார்க்குறாங்க. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். இயேசுவின் இருதயத்தை பார்க்கிறவன். உங்க இருதயத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, தேவைகளை பார்த்து இயேசு மனதுருகுவார். அவர் மனதுருகு. அதை மற்றவங்க மனது உருக மாட்டாங்க. நீங்க உங்க பிரச்சனை சொல்லி பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்றும் இல்லை. கார் வாங்கி எனக்கு 2013 கார் வாங்கிட்டேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? முந்தைய சிறு அப்பெல்லாம் குட்டி பிள்ளைலாம் இருந்துச்சு, பின்னாடி உட்கார வச்சுட்டு அது பாட்டு ஹாயா இருந்துச்சு. இப்போ நான் எவ்வளோ சிரமப்பட்டு வரேன். அந்த காலெல்லாம் வலிக்குது, இப்படி மட்டும் வலிக்குது, எப்போ நின்றுமோ எப்போ போயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இங்கே 2 வீலர்லேயே இல்லாமல் வந்திருக்கிறேன், நீ நல்ல கார் வச்சிருக்கீங்க, என்னத்தோ ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியுதானே அப்படின்னா இதுல அது இப்படி நினைப்பீங்களா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? நினைச்சாத்தான். சிலவே நினைக்க மாட்டாங்க. எல்லாரையும் சொல்றேன். சிலர் நான் கார் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட், ஓ அப்பா சோத்திரம். கஷ்டத்தை இதே ஆண்டவர் சொன்ன ஆண்டவர். ஆமாண்ட மகனே, எல்லாருக்கும் கால் நீளும் கை நீளும், ஒன்றுக்கு சுற்றி குட்டி பிள்ளை அனுப்பிச்சு பிரச்சனை இல்லை. இப்போ கஷ்டம்தான். நான் அங்கேருந்து வரணும், திடீர்னு எவ்வளோ சிரமம். அப்போ என்மேல் மனதுருக மாட்டாங்க, உருவ மாட்டாங்க. அதே போலதான் உங்களுக்கும் நீங்க உங்க பிரச்சனைகளை ஆண்டவரே எனக்கு சொல்லும் போது என்மேல் மனதுருகிற கர்த்தர் உங்கள் மேலும் மனதுருகுவா. விலகிறவங்க கையில தட்டி கத்த பாதுகாக்கிச்சவங்க. அவருக்கு ஆரம்ப கால ஊழியத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சர்ச்சுக்கு வர வேணாம், நல்லா வர்றான் போறான், அடியில் போறான், எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. என்ன கொடுங்க? ஒரு சைக்கிள் கொடுங்க ஆண்டவரே. ஒரு சைக்கிள் கொடுக்கணும். இன்னொரு ஒண்ணு, வீட்டில் உட்கார்றதுக்கு சரியான சேர் இல்லை, அந்த சேர் இல்லாம இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு சேர் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டா அந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்களா, அவங்க ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சாட்சி சொல்ல வந்தாரா. சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு சைக்கிள் கொடுத்தான், ஆண்டவர் எனக்கு சேர் கொடுத்தா, ஆண்டவர் வண்டி கொடுத்தான்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்டுக்கிட்டே இருந்தவர், ஆண்டவரே கொஞ்சமாவது மனதுடுவீங்களா, இறக்க இருக்குதா? நான் ஜெபம் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்டா இவளுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே என்று சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. உடம்புல உட்காந்துருக்காரு. அப்போ ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொன்னாரா, எப்பா நீ சைக்கிள் வேணும்னு கேட்ட, என்ன சைக்கிள் கேட்டியா? சேர் வேணும்னு கேட்ட, என்ன சேர் வேணும்னு கேட்டியா? சேர் கடையில் போனோடனே உங்களுக்கு பார்ப்போமா இல்லையா? ஆமா ஆண்டவரே. அதை ஆண்டு சொன்னார், ரொம்ப மனது உயிட்டா, ஏன்னா பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா என்று சொல்லி. அப்போ சொன்னாங்க, எனக்கு ஒரு BSA சைக்கிள் வேணும். அந்த காலத்தில் என்ன சைக்கிள் ஃபேமஸ்?
பிஎஸ்ஐ சைக்கிள் வச்சிருக்காங்கன்னா பெரிய ஆளு. பிஎஸ்ஐ எஸ்எல்ஆர் அதுலேயும் வச்சிருக்காங்கன்னா லேடிஸ் பூரா அது பூரா அப்படி என்னவோ இப்போ இருக்க கை நாட்டி கொண்டா மாதிரி. இப்போ ஏன்னா அந்த எஸ்எல்ஆர்ல ஏறி உட்காந்துட்டு அப்படியே கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படியே காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகும்போது எப்படி போவாதே அதை பார்த்து பிஎஸ்ஐ எஸ்எல்ஆரா அப்படிம்பாங்க. ஒரு உணவு சந்தோஷம். அப்போ அந்த நேரத்தில் இவர் ஜோ பண்ணி விட்டார். நாலாச்சு 1 மாதம் ஆச்சு. திடீர்னு ஒரு லாரி வந்ததா. அந்த லாரியில் பார்த்துட்டு ஃபுல்லாக ரோடு ஏற்றிருக்குது. வீட்டில் திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வர்றான். அவர் உள்ள வந்து மாஸ்டர் இந்த மாதிரி நான் வெளியூருக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நீங்கள் எனக்காக ஜோப் பண்ணுங்கண்ணா. சரி வாங்க அப்படின்ட்டு அவர் ஜோப் பண்ணி ஆண்டவரை போக்கை இவரத்தையும் ஆசீர்வதியும் அவர் அழகாக எழுதியிருக்கிறார். அவருடைய இதில் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்துச்சு. போக்கை இவரத்தையும் ஆசீர்வதி என்று சொல்லி நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஜோப் பண்ணோடனே அவர் ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாரா, பாஸ்டர் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, வாங்கி 1 மாதம் தான் ஆகுது, இன்னும் நான் ஓட்டவும் இல்லை. ஒரு சைக்கிள் வெளியே நிற்குது, இந்த சைக்கிள் ஏற்றுறதுக்கு இடம் இல்லை. இன்னொன்று இருக்குது, ஒரு பெரிய சேர் இருக்குது, இதுக்கும் இடம் இல்லை. இதை நீங்க 2 தயவு செய்து வச்சுக்கணும்னா இவர் கொண்டு வந்து பார்த்தா இவர் என்ன சொன்னாலும் அதே பிஎஸ்ஐ சைக்கிள் அதே தேக்கு வந்த சேர். அப்படியே கண்ணு கலங்கிருச்சான். வரும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து மனதுருகுகிற தேவன். மனதுருகிட்டா நீ எதிர்பார்க்கிறத கர்த்தர் உனக்கு கொடுப்பான். அவர்களிலே மனதுருகி உருகணும். இன்னைக்கு ஆண்டவர் உருகாமல் உட்காந்துருக்குது. நம்ம ஜபம் ஆண்டவரே அந்த பைபிளை கொடுத்துருக்கீங்க. இந்த நான் ஏன் சாட்சி சொல்ல வந்தது தெரியுமா? சாட்சி வந்து சொல்லிட்டானா எப்படி வாங்கினாங்க, இங்க இப்படி இருந்து வாங்கிட்டாங்க. பக்கத்தில் பேசுவாங்க, அவங்க நான் நினைக்கிறீங்களா அப்படி வாங்கியிருப்பாங்க. உனக்கு இல்லை இல்லை நீ இப்படி வாங்கியிருப்பாங்க எப்படி நமக்கே தெரியாது. இப்படி சொல்றது நல்லா சொல்றது இல்லையோ என்னமா தெரியல. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதனால நீ ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்டுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமாய் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு அநேக காரியங்கள் அநேக பொருட்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அதை இந்த வருஷம் முடிவுக்குள்ள கொடுக்க போறார். நல்ல கைத்தட்டி ஏன்னா அவருடைய மனதுருக்க வந்துருச்சு. ஆமென் ஹல்லேலூயா. மனதுருகிட்டார். மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மனதுருகியோடு இல்லை. 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே மத்தேயு 6:34 14 மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். 6:34 கரெக்ட். மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். இரண்டாவது உபதேசிக்கும் இயேசுவாக மாறினார். முதல்ல என்ன இயேசு? மனதுருகும் இயேசு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மனதுருகும் இயேசு. மனதுருகிட்டார்னா எல்லாமே கிடைச்சிடும். மனதுருகினா தான் வீட்டில் ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வீட்டுக்காரர் வந்து பசிக்குதுமா, ரொம்ப பசிட்டான், ஐயோ வீட்டுக்காரு பசிக்கிற வந்திருக்காங்க. மனதுருகுனா தான் என்ன கிடைக்கும்? சூட இட்லி கிடைக்கும். மனதுருகலைன்னா நேற்று இட்லி உப்புமா கிடைக்கும், அடுத்த உப்புமாவும் மாறிடும். ஸோ மனதுருக்கம் தேவன் மனதுருகிறார். இரண்டாவது என்ன செய்யறான்? உபதேசிக்கும் இயேசு. உபதேசி. அப்ப அவங்க என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்து வந்தார்களோ அந்த எதிர்பார்த்த காரியங்களை குறித்து அவர் உபதேசித்து இருக்கிறார். ஜனங்கள் உள்ளத்துல ஒரு எதிர்பார்ப்பு. விதைக்கிறவன் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி உபதேசம். மீன்பிடிக்கிறவன் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி உபதேசம். ஒன்றும் இல்லாத வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி உபதேசம். ஆண்டுடைய உபதேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக அவர் என்ன செய்தாராம்? உபதேசித்தார். பல்லவ ராஜ்யத்துடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாராம்? உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணார். நல்ல கவனிங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ஆண்டவர் மனதிருக்கும்படியாய் இருந்தார்கள். கையை ஓட்டி அல்ல சொல்லுங்க. பார்த்த உடனே அப்படி மனதிருக்கும்படியா. இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா? இப்ப வர ஜனங்கள் கடுப்பாகும்படியாக இருந்தார்கள், டென்ஷன் கொடுக்கும்படியாக இருந்தார்.
அப்போ அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் மனதுருகும்படியா இருந்தார். இரண்டாவது, உபதேசத்தை கேட்கும்படியா இருந்தார்கள். நீங்க வந்திருக்கிற நீங்க என் மனசுல ஒன்றை வச்சு இப்படியே உட்கார்ந்துருக்கிறது. வாண்ட சொல்றேன், முதல் இதுவே இல்லை, நீ உபதேசத்தை கேட்கும்படியா இருக்கிறியா, வசனத்தை கேட்கும்படியா இருக்கிறியா, வார்த்தைகளை கேட்கும்படியா இருக்கிறாயா. ஆண்டவர் என்ன உபதேசம் பண்றாரோ அதை முதல்ல என்ன செய்ய, நல்ல காது கொடுத்து கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவர் உபதேச வசனத்தை என்ன செய்ய, நல்ல காது கொடுத்து கேளுங்க. வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு சத்துரு கிரியை செய்வான். கவனிங்க, பிசாசு கிரியை செய்வான். வானமண்டலம் பொல்லாத ஆவி கிரியை செய்து உங்களை உட்கார்ந்து உருப்படிய வசனம் கேட்க கூடாதபடிக்கு வானமண்டலம் பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். தேவையற்ற காரியங்களை ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் நீங்கள் வசனத்தை நல்ல காது கொடுத்து வேற எந்த பக்கம் திரும்பாம கேளுங்க. கையை ஒட்டி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோமா. அநேக காரியங்கள் அப்படியே அப்ப அந்த காரியங்களை உபதேசிக்கும் பொழுது எந்தெந்த காரியம், ஒருவேளை எனக்கு இந்த காரியம் வருமா, எனக்கு இந்த காரியம் வருமா என்று சொல்லி அவர்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ எல்லாம் பேசினார். ஆலோசனை நல்ல வர ஆரம்பிச்சு உபதேசிக்க அவர் தொடங்கினார். உபதேசித்த உடனே இப்ப மத்தேயு 14:14 மூன்றாவதாக உபதேசத்தை கேட்டவர்களுக்கு, வசனத்தை கேட்டவர்களுக்கு, வார்த்தையை கேட்டவர்களுக்கு என்ன செய்தாரா, அவர்களில் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. மூன்றாவது அவர் என்ன செய்யறாரு, குணமாக்கும் இயேசுவாக மாறுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் 7 விதமாய் மாறி இருப்பார். 7 விதமான காரியம். ஒன்று, மனதுருகும் இயேசு. இரண்டாவது, உபதேசிக்கும் இயேசு. மூன்றாவது, குணமாக்கும் இயேசுவாக இருக்கிறார். அவர்களில் வியாதிகளாய் இருந்தவர்களை என்ன செய்தார் ஆண்டவர், சுஸ்தமாக்கினார். சுஸ்தமாக்குகிற ஒரு அனுபவம், குணமாக்குகிற வல்லமை ஆட்டோமேட்டிக்கா உள்ள இறங்க ஆரம்பிக்குது. சபைக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறது, விசுவாசிகளுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. திரளான ஜனங்கள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 5000 10,000க்கு மேல நிற்கிறாங்க. அவ்வளவு ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்களில் எல்லாரும் மேல இல்ல, யாரெல்லாம் வியாதி உடையவர்களாய் இருந்தார்களோ, யாரெல்லாம் வியாதியில வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பிரச்சனை உடையவர்களாய் இருந்தார்களோ, அந்த வியாதி உள்ளவர்கள் மேலே தேவனுடைய குணமாக்குகிற வல்லமை இறங்க ஆரம்பித்தது. அவரை தொட்டை அவரும் சுத்தமானார்கள், அவர் தொட்டை அவரும் சுத்தமானார்கள். குணமாக்குகிற இயேசு. ஆண்டவரே, இந்த வியாதி அடிக்கடி எனக்கு வருது, இந்த வியாதியில் எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட, ஒன்று அவருடைய மனதுருக்கத்தை பெற வேண்டும், இரண்டாவது உபதேசத்தை கேட்க வேண்டும். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களில் வியாதி அஸ்தவளாக இருந்த எல்லாரும் என்ன செய்யறாராம், சுஸ்தமாக்கினார். எல்லாரும் பணம் அடைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கேஸ் 2 கேஸ் விடுபட்ட கேஸ் எல்லாம் கிடையாது. ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் அனைவரும் எல்லாரும் வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஏன் இவ்வளவு தெளிவா எல்லாரும் பெற்றார்கள் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இப்போ திடீரென்று ஒரு வயிறு வெளியே வந்துருச்சு. யாருக்கு? நமக்கு. அதுலேயும் பிரியாணி போடுற அன்னைக்கு வயிறு வெளியே வந்துருச்சு. பிரியாணி வரும்போது பார்க்குறீங்க, இன்னைக்கு இதே காலையில் தான், இன்னைக்கு இன்னும் பிரியாணி போடணுமா, 30 நாள் இல்லை 10 நாள் போட்டு, முந்தா நாள் போட்டுருக்காங்க, இன்னைக்கு போட்டாங்களேட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அதை சாப்பிட முடியாது. ஆனால் என்ன செய்வோம், சாப்பிட முடியாது, இருந்தால் கொடுங்க, எடுத்து போய் வீட்டில் வச்சு வயிறு வலி நின்ன பின்னாடியே என்ன செய்வேன், சாப்பிட்டு செலவு வயிற்று வலி சாப்பிட்டே. இன்னைக்கு தான் கிடைச்சது, போடு மற்ற மாத்திரையை போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை, மாத்திரையை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி கப்புன்னு அடிச்சுட்டு பேசாம போயிட்டே இருக்கா பரவாயில்ல அப்படிங்கிற காரியம் உண்டு. ஆனால் திருப்தியா எப்ப சாப்பிடுறோம்னா, வியாதி வெளியேறினா, சரீரத்துல வியாதி வெளியே போயிடுச்சுன்னா, தலைவலி காய்ச்சல் வைத்த எதுவுமே இல்லைன்னா உட்கார்ந்து எப்படி சாப்பிட முடியும், லைட்டா இல்ல, திருப்தியா. அல்லேலூயா. அந்த இதுல பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அங்கே போய்கிட்டு இல்லை, நான் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஆண்டவரே என்ன, நான் டயட்டில் இருக்கிறேன், அதனால் எனக்கு 5 அப்பம் 2 மீன் இல்லை, எனக்கு ஒரே ஒரு அப்பமும்
ஒரு மீன் கொடுங்க என்று சொல்லி யாரும் கேட்ட மாதிரி சொல்லலை. சில பேர் no, I don't like to bread, I like so much only fish only, that's all, give me fish, more fish அப்படின்னு வாங்கி உட்காந்து மீனா தின்னுட்டு இல்லை. ஆனால் அது எல்லாருமே இதையும் அடிச்சிருக்கேன் அதையும் அடிச்சிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு வியாதி வரலையா? நமக்கு டைட்டில் இருக்கிற நமக்கு தான் என்ன செய்யுது எல்லா வியாதிகள். காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை ஒழுங்கா சரியா கேட்கறதில்லை. ஆண்டவருடைய மனதுருக்கத்தை பெற்றார்கள். இரண்டாவது வசனத்தை கேட்டார்கள். மூன்றாவது வியாதியெல்லாம் அழகா வர்றதாங்க. ஏன் சோத்தை போட்டுட்டு வியாதியை குணமாக்கிக்கலாமே. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருப்பார். ஒருங்க செகண்டரி பிடிச்ச வசனம் கேட்டீங்களா? கேட்டவங்களை கையை தள்ள சொல்லுங்க, கை தட்டி ஐயா சொல்லுங்க, தூங்குறவங்க கை தட்டி கண்டிப்பா அப்படியே சொல்லுவோம். அல்லேலூயா. முடிச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா, சரி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கல, என்ன செஞ்சாரு? வியாதியஸ்தர்களை சுஸ்குணமாக்கினார். ரொம்ப அருமையா கொண்டு வர. நான் சொல்லுவேன், இது குடும்பத்தில் இருக்கணும். இது அப்படியே ஒரு மாடல். இது ஒரு குடும்பம். முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க, பெற்றோராக இருக்கிற சமைக்கிற தாய்மார்கள், சமைக்கிற தகப்பன்மார்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலாவது எந்திரிச்சு நின்று குடும்பத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து என்ன செய்யணும்? நீங்க உங்க வீட்டுக்காரரை பார்த்து என்ன செய்யணும்? மனதில் எப்படி பாஸ்டர் நான் 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அந்த மனுஷன் கொரட்டை தூக்கிட்டு இல்லை, இப்படி தூக்கிட்டு சில பேர் ஒரு இடி இடிச்சு போயிடுவாங்க. சில பேர் வேறு ஒரு சாரி அப்படின்ட்டு நான் தூங்காம இருக்கேன். மனதிருக்கணும். குடும்பத்தில் அப்படியே கணவன் மேலே மனதிருக்கும், பிள்ளைங்க மேலே மனதிருக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் சமையல் அருமையாக இருக்கும். முதல்ல என்ன வேணும்? மனதிரு. இதைத்தான் பாஸ்டர் வீட்டுக்காரர் சொல்லி சொல்லி தொலைச்சு பார்க்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படியா இருக்கிறது ரைட். இன்னைக்கு எல்லாம் கேட்பாங்க. இனிமேல் அவர்களும் மனதுருகுவார்கள். அல்லேலூயா. கண்ட நேரத்தில் கண்டதையும் கேட்க மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம் மனதுருகி. ரெண்டாவது என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். டீச் பண்ணணும். பிள்ளைகள் எதிர்த்து எழுதிப்பா, போப்பா, பல்ல விளக்கிட்டு வா, குளிச்சுட்டு வா, டீச் பண்ணுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. அங்கே ஒரு பல்லு கட்டியா பிள்ளைகிட்ட சனியனே எந்திரி, பல்ல விளக்கிறேன்னு அறிவில் ஒன்று அந்த வீட்டு போல இந்த வீட்டை போய் இப்படின்னு அப்படி எந்திரிக்கும் போது அந்த பிள்ளை எப்படி எந்திரிக்கும் தெரியுமா? டெபிள் மாதிரி எந்திரிக்கும். நீ பேசுற ஏஞ்சல் மாதிரி எந்திரிக்கிறது உண்டு, டெபிள் மாதிரி உண்டு. உபதேசம் சரியா இருக்கும். டீச் பண்ணல. அதை விட்டு நம்ம ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு இதைத்தான் இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமைனால இன்னைக்கு காலையில் நல்ல தோசை போட்டு சட்னி போட்டு சாப்பிட்டு நல்லதுங்க அப்படி உபதேசம் பண்ணணும். அதுதான் மாவு இருக்கு, அதுக்கு எந்த சட்னி நீ வச்சு நீ என்ன நினைக்கிறதையோ அதை உபதேசம் பண்ணு. அதை விட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடாது. என்னப்பா அப்படிங்கிற வேலை இல்லாமல் அது என்ன கட்டுப்பா வெறுப்பா இல்லை. உபதேசம் பண்ணுங்க. அவங்க நிலையை புரிஞ்சு கொடுங்க. அவங்க என்னப்பா வேணும்? இனிமேல் உங்க வீட்டில் ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்க கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. இப்படியே கிடையாது. இந்த நிக்க அப்படி போய் கிச்சனில் நிக்க தலையை சொல்லி போட தோசையில என்ன முடி வருது, சோத்திர முடி வருது, வராம என்ன செய்யும்? நம்ம ஒழுங்குபடுத்த செய்யல. உபதேசம் அழகா நீட்டா அன்பா பேசி இது இப்ப நான் பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும். உங்க அம்மா கண்ணு வா கண்ணு நான் சொல்றேன் தோசை சாப்பிடுமா, நம்ம சாப்பிடலையாம்மா அப்படின்னு எந்த அம்மா எங்க அம்மா என்னை பார்த்து அப்படி கேட்பாங்கன்னு சொன்னேன்னா ஒரு உள்ள கை தூக்காங்க. அது எனக்கு தெரியும். நான் எந்த தாய்மாரை அவமானப்படுத்த விரும்புறேன். கேட்டா சொல்றேன் பாஷா கொடுத்து அந்த கழுதைகளுக்கு அப்படி கூப்பிட்டா அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா எதிரிக்காங்க. அந்த பேரை சொல்லிக்கிட்டா உடனே எதிர்த்துருவாங்க. சில சூழ்நிலை உபதேசம் பண்ணேன் பிள்ளைகளுக்கு. அதே போல பிள்ளைகள் எதிர்த்து அம்மாவுக்கு உபதேசம்னு சொல்லப்படாது. ஓ அம்மா எப்படி நீங்க சொல்லப்படாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் உபதேசம் பண்ணாரு. ஜனங்கள் கேட்டாங்க. தாயும் தகப்பனும் உபதேசம் பண்ணலாம். அப்பா எதிர்த்து சொல்லலாம், மகனே மகளை ஏப்பா அப்படி அந்த சொல்ற விதம் அந்த உபதேசம் அவங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். எப்படி உபதேசம் பண்ணணும்? மனதுருகி உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்ற இந்த 7 காரியங்களை பார்த்து அப்படியே குடும்பத்தில் அப்படியே பண்ணணும். முதல்ல இப்போ வீட்டில் என்ன வேணும்? மனது சொல்லு பக்கத்தில் ஒழுங்கம் சாரி மனதுருக்கமா அப்படிங்கிற சொல்லி வேணதுருங்கி எப்படிதான் பேசுறது. மனதுருக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். 2வது உபதேசம் பண்ணுங்க. சொல்லிக் கொடுங்க. தெரியாதுங்க பிள்ளைகளுக்கு
தெரியாது. உனக்கு தெரியாதா? உனக்கு சொல்றேன் தெரியாதுல்ல சொன்னா இதே ஒருவன் எனக்கு அறிவியாமல் கூட எனக்கு எப்படி தெரியும்? காலையில் இருந்துச்சு பல்ல வழியை குளிச்சு ஒரு ட்ரெஸ் பார்த்து உட்காந்து சாப்பிடணும் எனக்கு தெரியாதுல்ல. சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்க. பிரைஸ்லாம் அதில் வந்து எடுக்காத. அப்படி பெட்லி அசியாம இருந்தா நான் வந்துடுறேன் அப்படி இருக்கு மக்கள் எடுத்துட்டு வர்றேன். நீ பல்ல வழி துப்பு அங்கனே நீ என்ன பெட்டு பேசண்டா கிடக்குற நீ எனக்கு பெட்டதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. சரி, இந்த மாதிரி செஞ்சு சில பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த இவங்க இந்த யாரா இருந்தாலும் அவங்க போய் செஞ்சு செஞ்சு பழக்கப்படுத்தவங்க எங்கள் வீட்டில் வந்து அதே மாதிரி நல்லா இருப்பாங்க. ஆனால் அதே எதிர்பார்ப்பாங்க. போய் எந்திரிச்சு போய் என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும், சரிப்படுத்தி கொண்டு வரணும். உபதேசம் வரணும். அடுத்து வியாதியை வியாதி இருக்கும் வீட்டில் ஒரு வியாதி ஒரு டிசீஸ்னா என்ன அர்த்தம்? சரீர வியாதி இல்லை. சில வியாதிகள் அதான் சொல்றது பல்வழக்காம டீ குடிக்கிறது அது ஒரு டிசீஸு. தெரியுதா? மூஞ்சிகள் வாம செய்கிறது இதெல்லாம் மாற்றணும். மாற்றி கொண்டு எப்போ வாங்க சுத்தமாக்கிறேன். பிரைஸ்லாம் அல்லேலூயா. வாசிக்கலாம். 4வது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் பந்தி. இந்த பகுதியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அதனாலதான் வேகமா போறேன். அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீசரிடத்தில் கொடுத்தார். குணமாக்கின உடனே இந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆன உடனே சீசர்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. யாருக்கு? கவனிக்கணும், சீசர்களுக்கு தான் பசி. அடே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் மீட்டிங்க முடிங்க. இயேசுவே டைம் ஆச்சு, மீட்டிங்க முடிங்க. ஆனால் அந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அந்த கீழே இருந்து அந்த மேலே ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ண இடத்துக்கு போகிறதுக்கு நான் வேனில் போகும்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கம் பண்ண அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. காரில் போகிறதுக்கே 1/2 hourனா நம்மளால எப்படி போயிருப்பாங்க? நடந்து போயிருப்போம். அது ஒரு மலை மேலே திரும்பி பார்த்தா இங்கிட்டும் மலையா இருக்கு அங்கிட்டும் மலையா இருக்கு, சுற்றி காடு, ஒரு டீ கடை எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் எரிசல் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் எரிசல டீ கடை கிடையாது, வடை கடை கிடையாது, பச்சி கடை கிடையாது, எதுவுமே இருக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க வெறுத்து வந்தாத்தான் ஒருவன் என்னை பார்க்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அங்கதான் வரணும். டீ குடிக்கணுமா கூட ஆமா ரெண்டு வந்துடும். ஆகையினால் அது டீ குடினா 20 ரூபா 25 ரூபா வேணவே வேணாம். அந்த மாதிரி ஒரு காரியம் நாங்கள் இன்னும் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் போராளி என்ன செய்யறாங்கன்னா எனக்கு தெரியாது, எல்லாம் பிளாஸ்கோட வந்தாங்க. எதுக்கு பிளாஸ்கோட வர்றாங்க? பிளாஸ்கோட எனக்கு தெரியல. அந்த கரெக்டாக மார்னிங் டிஃபன் முடிச்ச உடனே எல்லாம் பிளாஸ்கில் போய் சில அவங்க ஃபுல்லாக டீ குடிச்சிட்டாங்க. டீ குடிச்சிட்டு ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் காலையில் கொடுப்பாங்க. எல்லாம் போட்டுட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு பழம் வாங்க வேண்டியது. எங்கேயா வாங்கினீங்க? பழக்கடை எங்கே இருக்கட்டா? எல்லாம் குறிச்சு சாப்பிட்றீங்க. என்ன கேட்டா என்ன பாஸ்டர் தெரியாது அவங்களுக்கு. அங்கே தான் கொடுத்தாங்க, அள்ளி குமிச்சு போட்டு அள்ளி போட்டு வந்துடணும். ஓ கடையில் வாங்க டீ வெட்டியாக நாம 25 ரூபா கொடுத்து ஒரு டீ கொடுக்குறதா? இந்த மாதிரி டீயில் இப்போ கிளாஸ் போட்டு குடிச்சுட்டு ஓ இந்த வேலை நினச்சிட்டேன். அடுத்த முறை காத்து சுத்தமாக நான் குடும்பத்தோடு போவேன், சபையோடு போவேன். அப்போ எல்லாருக்கும் இப்பயே சொல்றேன் பிளாஸ்கோட போயிடுவோம். வச்சேன்னா காசே செலவழிக்காமன்னா பிளாஸ்கே ஒரு பேங்க் எல்லா பழங்களாக போட்டு என்ன செய்யணும் நம்ம வாட்டு சாப்பிடுவோம். இப்போ அந்த கடையெல்லாம் அங்கே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் இல்லை. அதனால அவங்க சொல்கிறோம் டைம் ஆச்சு ஆண்டவரே. ஆண்டவரே அதாவது ஜனங்கள் கூட டைம் ஆச்சுன்னு சொல்லலை, சீசர்கள் கூட இருக்கிறாங்க சிலர் அப்படிம்பாங்க. டைம் அப்படிம்பாங்க. சில பேர் பசி இருந்துச்சுன்னா போதும் அப்படி பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிருக்க, பசிக்குது போகணும் அப்படின்னு. சில சீசன் அவங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் அமைதியாக இருப்பாங்க. புதுசாக வந்து விசுவாசிகள் அமைதியாக இருப்பாங்க, பேசாது. ஆனால் இவங்க சிலர் திரும்பி அதனாலதான் பின்னாடி வச்சிருந்தது டைம். திரும்பி ஆனால் திரும்பி பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்த போது பேதர் மனம் திருந்தியது போல நீங்கள் திரும்பி பார்த்த உடனே ரைட்டு போதும் பிரசங்கம் என்று சொல்லி முடிக்காம பிரைசலாம் அல்லேலூயா ஐயோத்தியாலே சொல்லுங்க வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாங்க அப்படியா ஜனங்கள் பசிக்கிறாங்களா? நீ பசிக்கிறான்னு சொல்ற அப்படின்ட்டு சரி ஒன்று செய், நீங்களே கொடுங்கள் அப்படின்னா சீசருக்கு எப்படி இருக்கும்? என்ன பொறுப்பு ஆண்டவருக்கு. நம்ம ஒண்ணும்னா பசியில் இருக்க விட்டா வேகம் ஓடி போய் கடையில் போய் பிடிச்சிடலாம், பழம் போண்டா வாங்கி சாப்பிடலாம் நினைச்சா நீங்களே ஆண்டவரை நான் எங்க போறது? சரி உள்ள போய் பாரு ஏதாச்சும் இருக்குதாங்க, அது வாடகை பிடிச்சி போயிடுவாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்களா என்ன கண்டுபிடிச்சாங்க?
5 அப்பம். அப்ப நல்லா தெரிஞ்சு வச்சு அந்த அம்மா நல்லா சமைக்கிறம்மா. எந்த அம்மா? அந்த பையனுக்கு கொடுத்த போசுற அம்மா. அதனாலதான் அந்த மீன் வாழ் அடிச்சிருக்கு. சில பேர் மீன் குழம்பு வச்சுட்டு, என்ன குழம்பு? மீன் குழம்பு அப்படிமா. ஓ, மீன் குழம்புன்னு சொன்னா தான் தெரியும். வீட்டுக்குள்ள அந்த வாடையே இல்லையே. சில பேர் வாடை 8 வீட்டு கிடைக்கும், ஆனா வாயை வைக்க முடியாது. அப்படி ஒரு காரியம் உண்டு. எங்க ஆண்டவருடைய போய் கூட ஆண்டவர்கிட்ட வந்து 5 அப்பம் 2 மீன் கூட. ஆண்டவரே 5 தான் இருக்கு ஆண்டவரே, 2 தான் இருக்கு ஆண்டவரே, 5 2 7 தான் இருக்கு ஆண்டவர், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? சரி, கொண்டா கொண்டு வந்துட்டேன்ல. இருக்கிறது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்து வேறொன்றும் இல்லவே இல்லை சொல்லிட்டாரு. அதாவது அந்த வசனத்துல 17ஆம் வசனத்துல, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆண்டவர் வந்து வேற ஏதாவது இருக்கா, ஏற்கனவே ஏதோ குறைச்சி வச்சுட்டியா அப்படின்னு கேட்க போறாங்க. இல்லை, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு ஆண்டவரே சொல்லிட்டு விடணும். அதை விட்டு வேற ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே, நாங்க போய் ஆளாடி தேடுனதுல இவ்வளவுதான் கிடைச்சது. சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் என்ன சொன்னாரு? 19ஆம் வசனத்துல என்ன செய்யறாரு? அதை எடுத்து என்ன செய்தாராம்? 14:19 மேல பார்த்து he will be blessed, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அடுத்து என்ன ஆயிட்டாரு? ஆசீர்வதிக்கும் இயேசுவாக மாறினார். ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும். ஆசீர்வாதம். சமைக்க போனீங்கன்னா என்ன செய்யுங்க? உங்களுக்கு சொல்றேன், உங்க பாத்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? குக்கருக்கு மேல கையை வச்சு ஆசீர்வதிக்காண்டு இயேசுவை நாம் ஆண்டவரே இதை ஆசீர்வதிச்சா அந்த சாப்பாடு போதுமானதா இருக்கும், திருப்தியா இருக்கும். என்னதை பத்தம்போது இது இந்த பயிலுக்கு ஆகாது, இது எப்படி போகும்போது எடுத்தோடனே முகத்தை சுழிச்சுக்கலாம அங்க 5 தான் 2 தான் ஆசீர்வதிக்கிறேன். பிளஸ் பண்ணுங்க, எதைனாலும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கும். அப்ப குடும்பத்துல முதலாவது நாம நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்ப சபிக்கிறது நம்ம பிள்ளைகள், என்ன வேலைக்கு போறியா, திட்டச்சோளா திட்டிக்கிட்டே போ வெளியே, இப்படி இல்லாம வெளியே போறீங்களா, சந்தோஷம், ஆசீர்வதி, பிளஸ் பண்ணி அனுப்புங்க. அதுக்கு கூப்பிட்டு வச்சு சிலுவை போட்டு அனுப்பாதீங்க. சின்ன பிள்ளைங்க அனுப்பாரு, பெரிய கூட்டு சிலுவை போட்டு போ அப்படின்னா அனுப்ப சொல்லலாம். பிளஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்லா போகும்போது சொல்லுவாங்க, இங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, என்னத்தை போய் நீ போயிட்டு வந்து அப்படிங்க அப்படிங்களாங்க. சந்தோஷம் உங்க போக்க இருக்கு. இப்படி சொல்லணும்னா எதுக்கு நீ வேகமா சந்தோஷமா போக சொல்ற கேட்பாங்க பாஸ்டர். ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். பிளஸ் பண்ணு, ஆசீர்வதிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்ப கவனிங்க, ஸ்தோத்திரம் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார், பிளஸ் பண்றாரு, பிளஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இதே ஆண்டவர் இருக்கிறது கொஞ்சம் தாங்க, ஆசீர்வதி, பிளஸ் பண்ணு. அதே போல வீட்டுல சம்பளம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ள வைங்க. எடுத்த உடனே இவ்வளவுதானா என்று இல்லாம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வச்சா நான் சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்களை வச்சு ஆண்டவரே ஆசீர்வதி சொன்னா அது பெருக ஆரம்பிக்கும். எப்படி பாஸ்டர்? தெரியாது. எப்படி பாஸ்டர்? தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், அதை பெருக வைப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ள வைக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே கணவரை ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறேன், என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறேன் என்று ஆசீர்வாதத்துக்கு உள்ள வச்சு அனுப்பு. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுவது, சோத்திரம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புது. கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதை என்ன செய்யறார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல சீசர்கள் கடந்து போவாங்க. அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இங்க இருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு கையை உயர்த்தி உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள நம்ம வந்துட்டோம்னாவே, அவர் இடத்துக்கு வந்துட்டோம்னாவே, அவர் கிட்டத்துல வந்துட்டாவே, கர்த்தர் உயிர்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல் இயேசு என்ன இயேசு?
மனதுருகும் இயேசு. மெமரி பண்ணிருக்கேன். மனதுருகும் இயேசு. இரண்டாவது உபதேசிக்கும் இயேசு. மூன்றாவது குணமாக்கும் இயேசு. நான்காவது இப்படி நான் செஞ்சேன். நான் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு ஆண்டவருக்கு. அதே போலதான் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் என்ன செய்ய, உங்க குடும்பத்துல மனதுருங்க, சபையிலையும் என்ன செய்யுங்க, கொஞ்சமாவது என்ன செய்யணும், மனதுருகணும். மனதுருகுனா ஆட்டோமேட்டிக்கா JPLPA சிஸ்டம் வாங்கிடலாம். கையில கட்டி காட்ட நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு டிசம்பர்ல பார்த்தேன்னா இருக்கணும் JPL. வயசுலா எங்க இருக்கு தெரியுமா? மனதுருகு. அல்லேலூயா. மனதுருகுங்க. இரண்டாவது உபதேசிக்கணும். வீட்டில் என்ன செய்யணும், நீங்க அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நல்லா துளி விட்டுக்கிறான். என்கிட்ட எங்கம்மா பேச மாட்டாங்க. சில பிள்ளைங்க முகத்தை அப்படியே விரித்திரமா வச்சுட்டு வரும். வந்த உடனே பேசாத, ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்ல அது நல்ல மைண்ட்ல பதிஞ்சிடும். அடுத்த நாள் வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டு வர்றோம். வந்த உடனே லேட்டாக வந்துட்டு வெளியில வர்றது. இதுக்கெல்லாம் கேட்டா இது நல்ல சான்ஸ் ஐடியா வரும். இல்லை, விட்டுறணும். உடனே பேசக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்க. இந்த ரகசியத்தை சொல்றேன். எப்பயுமே ஒரு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா விட்டுறணும். அமைதியாக அப்படியே சாப்பிட விட்டுட்டு அடுத்த நாள் நான் வெளியே போயிட்டு வரட்டா மம்மி அப்படின்னு உன்னைய பார்த்து கம்மியாக நினைக்கும் பொழுது அப்போ சொல்லணும், போயிட்டு வா, தப்பு இல்லை, நேற்று மாதிரி லேட்டாக வராத, கொஞ்சம் முன்னாடி வரலாம். அதை எப்படி சொல்லணும்? உள்ளுக்குள்ள கடுப்பாக வச்சுட்டு வாயில சந்தோஷமா சொல்லப்படாது. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி சொல்லணும். இனிமேல் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். உள்ளத்துல ஒன்றும் இல்லை, அன்பா பேசிப்பாங்க. ஓகே சரி, புரிந்து விடுவாங்க. பரவாயில்ல, எங்கள் அப்பா நல்லவங்க. அதை விட்டு உள்ள இப்படி பேசி அந்த பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை ரைட்டாக தான் போடுவோம். அந்த வார்த்தைகள்லாம் பேசலாம். அப்படியே இருக்குன்னு சொல்லி பேசக்கூடாது. அழகா என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணு. எங்கேயாவது போகும்போது பிளஸ் பண்ணுங்க. போகும்போது பார்த்து வண்டியில் ஓட்டி போகும், ஆக்சிடென்ட் ஆகிற போது ரோட்டு போகாது, அங்கே போகாது. ஏமா இப்படி வண்டியில் ஓட்டு பண்ணிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை. பிரைஸெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர். ஆறாவது, சீக்கிரமா 6ஆம் அதிகாரம் 6:39 ரொம்ப முக்கியமான காரியம். அப்பொழுது எல்லாரையும் பசுப்புள்ளின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, 5வது ஒழுங்குபடுத்தும் இயேசு. ஜோடிங்க, அவர் என்ன செய்யறாரு? எப்ப வேணாலும் ஒழுங்குபடுத்தலாங்க. சர்ச்சு பிரேயருக்கு வரும்போது ஒழுங்குபடுத்திடலாம். சரியா? உங்களை ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒழுங்குபடுத்திடலாம். கம்பெனிகளுக்கு ஒழுங்குபடுத்திடுவேன், காணிக்கைக்கு ஒழுங்குபடுத்திடுவேன். ஆனால் அந்த 1 மணி 1:30 மணி வந்தா அந்த வாயில பசி ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, பசி வந்தா 10 மாணவைக்கும் சூடு சொன்னேன் எல்லாம் பறந்து போய் ஓடி போய் மொத்தார போய் நிற்கிறது இருக்குல்ல. அப்படி இல்லை, முதல்ல நம்ம வாங்கிடுவோம், பின்னாடி வரவே எப்படி கட்டு போறோம். பின்னாடி பொரியல் கிடைக்காது, அது கிடைக்காது. அந்த மாதிரி இல்லை. அதனால ஆண்டவர் கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணாரு? பந்தியாக செட்டு முதல் பந்தி நீங்க, 2வது பந்தி நீங்க, 3ஆம் பந்தி நீங்க, 100 பேரா 50 பேரா உட்கார வச்சார். ஒழுங்குபடுத்துறார். அப்போ ஒழுங்கு டிசிப்ளின். ஆண்டவர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். ஏதோ சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல் ஒழுக்கமாயும் செய்யும். அழகா செய்யலாம். சாப்பாட்டுல ஒழுங்கு வேணும், ரொம்ப முக்கியம். எடுத்தோடனே வாங்க பாஸ்டர் கப்புனதையே ஒரு பாலை கொடுத்துட்டு அது கப்புனதே பாயசத்தை குடிக்க அடிக்க, அதுக்கப்புறம் வந்து சோறு சாப்பிட உட்காருங்கன்னா அதுக்கு என்ன இல்லை? கிரமமும் இல்லை. ஏன்னா வயிறு பாயசத்தை ஊற்றி அடிச்சு கொஞ்சத்தையும் சோறு சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படி போட்டு மாற்றி அடிக்கிறது. எடுத்தோடனே சாப்பாடு போட்ட உடனே சோத்துக்கு முதல் எடுத்த உடனே கப்புன்னு மோரை ஊற்றி பிணைச்சு கப்புன்னு அடிச்சு அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் மோர் அப்படி இல்லை. ஒழுங்கும் கிரமா அழகாக கொண்டு வருவாங்க. இந்த ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா பாருங்க, நல்லா நீட்டாக செய்வாங்க. போனோன்னு அழகாக நல்ல ஹோட்டல் சொல்கிறேன். அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப் வந்து வச்சுருவாங்க. மெதுவாக சூப்பை குடிக்கணும். வாய் ஒரே உறிஞ்சு சரியில்லை. எதுக்கு வச்சுருக்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா வயிறு என்ன செய்யும்?
வயிறு என்ன செய்யும்? சூப் குடிச்சா என்னங்க தெரியல பாஷா எனக்கு. அது உள்ளுக்குள்ளதெல்லாம் அப்படி செமிக்க வச்சு அப்படியே பேசிக்கிட்டே என்ன செய்யணும், அப்படியே உள்ள சார். அப்புறம் வயிறு செமிச்சிருச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க, ஒன்றா பீஸாக வைப்பாங்க. நாங்களாம் இந்த மீட்டிங் ஜெர்மான் சோழில் எங்களுக்கு எல்லாம் மீட்டிங் நடக்கும். பார்த்தா எடுத்தோம் சூப் கொண்டு வைப்பாங்க. நம்மளால சூப் கொஞ்சம் குடிச்சுருவாங்க. குடிச்சு தூக்கி போட்டு இன்னும் சூப் ஒன்று என்ன குடிப்போம். என்னைக்கு வந்து தான் சான்ஸ் சோத்திரம் கற்ற நல்லா இருக்கும். அதை உட்காந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸாக வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கொண்டு வருவாங்க, ஊரில் இப்படி கொண்டு வருவாங்க. மெதுவாக நான் சாப்பிட வச்சுட்டு கடைசி அதே ஒரு பிரியாணி வைப்பாங்க. உங்களுக்கு இது நல்லா இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, எடுத்துட்டு பபேசிட்டா பாருங்க. ஃபோன் பிளேட்டை தூக்கணும் அள்ளி. இங்கே இப்போ ஹைதராபாத்தில் பாஸ்டே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. முதல் ஒயிட் ரைஸ் வச்சுருப்பாங்க, இந்த ரைஸை போட்டு எடுத்துறாங்க. நம்ம எடுத்த உடனே ஒயிட் ரைஸ் போயிடுவோம். இது அப்புறமேட்டு சாப்பிடுவோம். அப்படி ஏன் அது பச்சரிசி, அது சாப்பிடும்போதே வயிற்று பரட்டிடுவோம். நம்ம அரிசியாக போட்டிருப்போம், அதெல்லாம் தொடக்கூடாது. அழகாக ஒரு கிரமத்தை சொல்லி கொடுத்தாரு. ரைட்டாக ஸ்வீட்டு, அடுத்து ஒயிட் ரைஸு, அடுத்து எப்படி லைட்டாக என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல விரும்பல. ஆனால் அங்கேயும் லைனில் 9:20 குறுக்க வந்தாங்க. அப்போ தான் சொன்னேன், ஏன் நம்ம ஒரு கடைங்க இன்னும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு அந்த 2 பேரும் வேற அதாவது அதர் ஸ்டேட்ஸு, ஃபுல் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் எப்படி அத்தனை ஸ்டேட்ஸ் வந்துருந்தாங்க, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் என்று சொல்லி எல்லாம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆகும். இப்படி சொன்ன உடனே அவன் சொல்ல, நம்மளுக்காக மாதிரி செய்கிற மாதிரி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த 2 வருஷத்தையோ நான் அவங்களுக்காக தாங்க அப்படிங்கிறான். தமிழில் சொல்றேன், அதான் புத்தி மாறாத ஒரு பாவம் உன்னை தொடர்ந்து எந்த ஊருக்கு போடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு. அப்போ அங்கேயும் ஒழுங்கும் கிரமம், ஒழுங்கு கிரமம் ரொம்ப முக்கியம். சாப்பாடுல பொறுமையா நிதானமா அவசரமா சாப்பிட வேலை. நீ ஒரு பசி வெயில ஓடி போய் குழம்பு வெந்துட்டு போய் உள்ள போட்டு அடி அப்பு குப்புன்னு அடிச்சு அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் கிரமமா செய்யலாம். 50 பேர் உட்காரு. ஸோ அதே போல வீட்டில் என்ன செய்யும், சகலமும் நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் கூட சொல்லலை, நல்ல ஒழுக்கம் கிரமமாய் செய்கிற ஒரு தேவன் நம் தேவன். அல்லேலூயா. என்ன 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். சீக்கிரமா முடிக்க போறேன். யாத்திரா 40:23. பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனைகளோடு அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போகப்பட்டனர். பாருங்க, எவ்வளவு தங்க வரிசையா போறோம். சோச்சு முடிஞ்சவன் டப்பு டப்புன்னு போடாம அப்படியே வரிசையா கொஞ்சம் ஒழுங்குகிறமாய். ஆனால் எல்லாவற்றையும் ஒழுங்குகிற வச்சிருப்பார். சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைப்பது கூட ஒழுங்கும் கிரமம். ஆண்டவர் நம்மளுக்கு அதை எதிர்பார்க்க எல்லாமே எப்படி இருக்கணும், ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். அந்த ஒழுங்கு கிரமம் ஒழுங்கின்மையா இருந்தது. அந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் மாற்றுபடியாய் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அவையுடைய அசைவாடுதல் தான் அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் தான் ஒழுங்கின்மையாய் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒழுங்காய் மாற்றியிருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்ம எப்படி நடந்தோம், முன்னே தூரமாயும் சத்துருக்களாய் மனதில் சிதறாய் இருந்த நம்ம, ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை இருந்த நம்மளை ஆனால் இப்போ ஒழுங்கும் கிரமாய் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மாறி இருக்கிறோம். ஸோ அதே போல் நம்ம குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும், ஒழுங்கும் கிரமம். இப்படிதான் இருக்கணும்னா இருக்கணும். ஆரம்பத்திலேயே கரெக்டாக வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளை. எச்சரிப்பாக சொல்கிறேன், ஒரு டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் டிஃபன் சாப்பிட்றீங்களா, கவனிங்க எல்லாருமே, மற்றவங்களுக்கு தேவையில்லை. எம்மளை பொறுத்தல நம்முடைய சபை விசுவாசிகள் இப்படி தான் இருக்கணும். ஒரு ரைட் டைத்துக்கு மார்னிங்கில் உட்கார கரெக்டாக டிஃபன் சாப்பிட வைங்க. நான் 12 மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு, விடக்கூடாது, உட்கார வைங்க. மதியம் ஆஃப்டர்நூன் லஞ்சு. அதே போல் ஈவினிங் வெளியே போகணுன்னா டைமிங்ஸ் வெளியே போகணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் 9 to 9:30 க்ளோசிங் டைம் வச்சுக்கணும். பொம்பளை பிள்ளைகளை 9 மணிலாம் அதிகமான டைம், வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, கரெக்டாக உள்ளே இருக்கணும். அப்படி போகிறதா இருந்தால் பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பையனோட சேர்ந்து போகணும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட இல்லை, கூட பிறந்த அண்ணன் அப்பா கூட போகணும். இஷ்டத்துக்கு போகிறது இஷ்டத்துக்கு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, கரெக்டாக. அதே போல் ஆம்பளை பையங்க எங்கே போனாலும்னா நாலு அடி ஆகிட்டு வருவாங்க, விடக்கூடாது. இதே புத்தி நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வரும்.
அப்புறம் ஏன்டா அவளை கல்யாணம் அவள் ஓடி போயிடுவான், பிரச்சனை மாட்டிக்கும். ஸோ டைமிங்ஸ் கரெக்ட் டைத்துக்கு 9 எவ்வளோதான் வரலையா ஃபோன் பண்ணணும் தம்பி ஏப்பா வரல எங்கே இருக்கு. ஃபோன் வந்த உடனே அவன் எங்கே இருந்தாலும் எடுக்கக்கூடாது, பார்த்து வேகமாக எடுத்துட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. சிலர் ரோட்டில் வந்துட்டு ஆண்டிவே மம்மி அதை எடுக்க முடியலாமா கொஞ்சம் ஓடி வந்துடணும். அப்போ நம்மளுக்கு ரோட்டில் வந்தபடியே ஃபோன் அடிப்பான், ஹலோ எடுக்கலாமா, நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏரியாவில் இருந்தவன் 5 நிமிஷம் கழிச்சு தான் வெளியே வரும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நாங்கள் அறியாததா, நாங்கள் புரியாததா, நாங்கள் செய்யாததா. அதாவது சகலத்திலும் பழக்கப்பட்டவங்க நாங்கள்லாம் எப்படிப்பட்டாங்க அந்த காலத்தில் இப்படிதான். அதாவது இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வச்சிருப்பாரு எங்கள் டேடி, கரெக்டாக வச்சிருப்பாரு. அதே போல மதியம் போல 2 மணிக்கு வெளியே எதுக்கு போகிறேன் அப்படின்னா சும்மா வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா கரெக்டாக 2 மணிக்கு போயிட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவோம். அதோட முடிஞ்சு போச்சு, பாதி பார்த்துட்டு வந்துட்டேன். மீதி அடுத்த அப்படி போயும் அதுலேயும் சும்மா இருப்பா எவ்வளோ வந்து போட்டு கொடுத்துருவான். சார் இப்போ சார் அங்கே பார்த்தேன் இல்லையே என் பையன் 3:30 வீட்டு தான். யார் சொன்ன மொழிகளுக்காக உள்ளதானா இல்லை விளங்காமதே பேசுவோம். இப்போ இந்த ஐடியா நல்லா இருக்குது நினைக்கூடாது, தவறு. அதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த வழியெல்லாம் போய் எங்களை ஆண்டவர் பழக்கத்தினால தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியம். எங்கள் அப்பா ஒன்றுமே தெரியாது, நீ யார் என்ன எப்படி எல்லாம் எங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க. ஸோ இதை நம்ம முதல்ல பழக்க வச்சிருக்கோம். வேணாம் போதே அந்த டைமுக்கு போ, காலையில் போ, மதியம் போ. ஒழுங்கு முக்கியம். 9:30 மணிக்கு உள்ள வரலன்னா நம்ம முகத்தை சிறு வர கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். தப்பு செய்யாத அப்படிங்கும்போது அந்த பயம் வரும். அதே போல தான் அவங்க பின்னால் நம்முடைய வாழ்க்கை அமையும். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஐயோத்தியால சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒழுங்கு படுத்துக்கிறார். அதே போல பொம்பளை பிள்ளை என்ன சொன்னாலும் சரி, இனிமேல் யாராவது கேட்கறானா பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மக்களை இழுத்து விட்டு அந்த பிள்ளைங்க சர்ச்சைக்கு வரவிடாம பண்ணிடாதீங்க. கர்த்தர் சொல்றார். யார் சொல்றாரு? எதுக்கு பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் சொல்றாரு. ஏன் நீ ஆண்டவர் சொல்றாங்க. இந்த வார்த்தை யார் சொல்றா சொல்லுங்க? சொல்ற. பைபிள் சொல்றது, வசனம் சொல்றது ஒழுங்கா. பிரைஸ் எல்லாம் திரும்ப மனதில் எழுதி கொடுங்க. யார் சொன்னாரு? கர்த்தர் சொல்றார். பிரைஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரமா அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு பாருங்கள், அழகா வராங்க. திருப்தி அடைந்த பின்பு அவர் நம்முடைய சீசர்களை பார்த்து ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சோடனே கபடி சண்டை தூக்கி எரிஞ்சிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, ஒன்று சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். பாருங்க, அதுக்கும் கூட அதாவது ஆலோசனை கொடுக்கிற இயேசு ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லா சாப்பிட்டு தூக்கி மிச்சம் தூக்கி எறியாதீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, அது கூட கிடைக்காம வந்துருக்கும். ஸோ ஆண்டவர் நல்ல ஆசை கொடுக்கிறார். எதையும் என்ன செய்யக்கூடாது, தூக்கி எறியாத, சேர்த்து வை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, சேர்த்து வை. சேர்த்து வை. வாங்கின உடனே ஒரு ரவுண்ட் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. கையில் காசு கிடச்சுனா என்ன அப்படி உறுத்தும். இது என்ன தக்காளி காய்ச்சி முடிஞ்சுல, நீ கொடுத்த காசு எல்லாம் காலி சேர்த்து வை. எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்றேன், ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன், பொம்பளை பிள்ளை. உன் பேங்க்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சீசர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பார்த்து புசிப்பதற்கு உன்னிடத்தில் ஏதாயிரம் உண்டா என்று கேட்ட உடனே சீசர்கள் சொன்ன வார்த்தை ஒன்றும் இல்லை, நீ வேஸ்ட். 2 பேருமே சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன், வேலை பார்க்குற பிள்ளையா இருந்தாலும் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் உனக்கு வரக்கூடிய பேக்கெட் மணியை என்ன செய்யும், கொஞ்சமாவது பேங்க்ல சொல்லுங்க. காது கேட்கட்டும் எனக்கு. சரி, இனிமேல் போயிட்டா பிரதர் எவ்வளோ இருக்கு கேட்டால் கரெக்டாக சொல்லுங்க. இருக்கு மாஸ்டர், இருக்கு மாஸ்டர், போய் சொல்லக்கூடாது. சரியா? சேர்த்து வை. சேர்த்து வைப்பதற்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னை கொடுக்க போறார். திருப்தி அடைந்து சேர்த்து வைப்பைய இன்னைக்கு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த 7 ஆசீர்வாதம் கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டார். வந்திருக்கிறவங்களுக்கு வராதவங்களுக்கு சத்தியமா இல்லை, உண்மை கிடையாது. ஆரம்பத்தை சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெற்றவங்க. அடுத்த வாரம் அவர்களுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஆசீர்வாதம் வறுமை முடிய இந்த வாரம் ஆசீர்வாதம் வராது. நீங்களாம் பார்த்து கொடுத்தா உண்டு. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சேர்த்து வைக்க கற்றுக்கொள்.
அல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கிறார். யோவான் 11:52 யோவான் 11:52 அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிற ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுக்காகவே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நம்மளாம் டிஃப்ரெண்டா இருக்கும். We are coming from different character, different religion, different peoples இல்லையா? வித்தியாசமான ஆட்களாக இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னா இந்த ஒன்று சேர்த்து வைப்பதற்கு காரணம் கிறிஸ்துவுடைய மரணம், கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். ஏசப்பானாலும் இன்னைக்கு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். ஸோ சேர்க்கிற கேரக்டர் ஆண்டவர். டெஸ்ட்ராயர், அழிக்கிறவன் பிசாசு. அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, நம்மளாம் சேர்த்து இங்கிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறார். கையை ஒட்டி அல்ல சொல்லாமா, இங்கிருந்து ஒருத்தரும் இங்க போக கூடாது. நம்மளாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போவதற்கான தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் சேர்த்து வச்சத தேவன் தேவன் இணைத்ததை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களை சபையோடு இணைச்சிருக்கிறாரு. அது மனுஷன் பிரிக்காது. சில மனுஷன் பிரிச்சுருவான், பிரிச்சு இழுத்துட்டு போவான். மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் என்று சொன்னான். ஆனால் நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் விட்டு பிரியக்கூடாது. அன்போ, நாசமோ, பசியோ, பட்டினியோ, வருமானமோ வராமல் இருந்தாலும் சில பேர் ஆசீர்வாதம் வந்தால் இயேசு, வரலன்னா இல்லை, வரலன்னா பரிசு போயிடுவாங்க. ஆண்டவர் கொடுக்கல சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக 2 டெஸ்டிங் தான் இன்னைக்கு சாப்டர். அப்படிதான் இன்னைக்கு அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்தேன். கொண்டு வந்தது 2 டைப் டெஸ்டிங், 2 டைப் ஆஃப் டெஸ்டிங். அந்த தரப்பில் தான் பேசணும்னு நேற்று வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். வந்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன், ஆசீர்வதிக்கும் இயேசுவா இறக்க போகிறேன்னு சொன்ன உடனே இந்த மத்திய எழுதின புத்தகத்தை அப்படி திருப்பி வச்சு டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். பைபிளில் இருந்து என்னுடைய நோட்ஸ் அங்கே இருக்குது. பிரைஸ்லாம் என்னோட கர்த்தர் மாற்றிருக்கார், செய்தியை மாற்றிருக்கிறார். அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை சேர்த்து வைப்பதற்கு ஏதுவான அளவுக்கு ஆசீர்வாதம். திருப்தி அடைந்து சேர்த்து, திருப்தி நல்ல ஒரு சேர்க்கிற ஒரு காரியம். ஆலோசனை. கடைசியாக 7வதாக மார்க்கு 6:45 அசு முடிப்போமா? சீக்கிரம். ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்ப இங்க ஒரு இயேசு இறங்கி இருக்கிறார். என்ன இயேசுவா இறங்கி இருக்கிறாரு? கடைசியா சொல்ல முடியுமா? டைம் ஆயிடுச்சு, அவங்க கூட வேலை செய்யாது. யாராவது சொல்லுங்க. 100 ரூபா தரேன். இதில் ஒரு ஐடியா என்னன்னா, நீ ஜனங்கள் நம்ம சொன்ன இப்படி சொல்லிட்டே இருந்தா ஏதாவது நான் மாட்டிருக்கேன். எஸ் சொல்லிவிட்டாங்க, கரெக்டா சொல்லியாச்சு. அனுப்பி விடுகிற இயேசு. 100 ரூபா வாங்கிக்க. அப்புறமேட்டுக்கு ஏர்டெல்ல பாஸ்வேர்ட் வாங்கிக்கிறோம். கையில் தட்டி கத்திர வாங்கப்படுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ சொன்னபடியே கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, மனம் உருகிட்டாங்க. என்ன முடிய இப்போ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கரெக்டாக பார்த்துருப்பேனே. கத்திர இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும். பிரைஸ்லாம் அல்லேலூயா. அனுப்பி விடுகிறவர், இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டே இருக்க மாட்டாருங்கள. அனுப்புகிறவர். யாரை நான் அனுப்புவேன்? நமது காரியமாய் யார் போவார்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்பணும்னு விரும்புகிறேன். அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுக்காக தான் பட்டம் தீட்டுறேன். தீட்டிட்டு அப்படியே ஒரேக்குள்ள ஊன்ற வச்சு பட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் போய் அப்படியே சைலண்டாக இருக்கப்படாது. விலங்கினவங்க அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஒரு 10 பேரை பட்டத்திட்ட போகிறோம். அல்லேலூயா. எதுக்கு பட்டத்திட்டோம்னா, உங்களை அனுப்பி போய் என்ன செய்ய 4 ஆத்மாவை உருவ குத்தி இழுத்துட்டு வராங்க. என் காரியமாக போவான், பேசுவான், அனுப்புவார். 2 வாரம் அனுப்புனார். பார்த்தீங்களா,
நீங்கள் 2 பேரும் போங்க. ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கூப்பிடுவார். நீ போய் அந்த முச்சந்தில் கட்டிருக்கக்கூடிய கழுதைகளை அழித்து கொண்டு வாருங்கள் என்று அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் அனுப்புவார், எல்லாத்துக்கும் அனுப்புறாரு. போயிட்டு போ. ஏன் அனுப்புறாரு? அவங்களுக்குள்ள மனசு என்னன்னா சக்சஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைச்சு அனுப்புறாரு. சிலர் அனுப்பினா ஓடியே போயிடான், திரும்ப வர்றதே இல்லை. அதனால யாரான அனுப்புறான்னு நினைச்சுக்கிறேன். போனபடி ஓடியே போயிடுறாங்க. இந்த காய்கறி போயிட்டு வாடான்னு போன ஆளையே காணும். கேட்டா அப்படி லேட் ஆகி போச்சு. போனா நீ வந்தே இருக்கிறான். ஆண்டவர் நம்மை அனுப்புகிறவன். அதை அனுப்பும்போது அங்கிருந்து எல்லாரும் மனசு நிரம்பி இருந்தது. எல்லாரும் வயிறு நிரம்பி ஒருத்தர் கூட ரோட்ல போகும்போது குறை சொல்லிட்டே போயிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நம்ம பாருங்க, என்னாச்சு, எனக்கு பிரியாணியில் லெக் பீஸ் தான் வந்துச்சு, எனக்கு தோடு தான் வந்துச்சு, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நல்லா இப்படி பேசிட்டு போறீங்களா? எனக்கு எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வசனம் எல்லாவற்றையும் அனுப்பும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அனுப்புகிற தெய்வம். ஒருபோதும் ஆண்டவர் பிரச்சனையை கொடுத்து உட்கார வைக்கிறவங்க இல்லை, பிரச்சனை விடுதலை கொடுத்து உங்களை அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. அதில் கையை வந்து எல்லாம் சொல்லுங்க. நம்ம வீட்டில் உள்ள ஆள் என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலைக்கு போனாலும் என்ன செய்யணும்? ஆனால் வேலைக்கு போகாத மகனி பக்கத்திலே உட்காந்து கூழோ கஞ்சியோ பிடிச்சி ஊத்துறேன் இல்லை, வேலைக்கு போக அனுப்பணும். அனுப்பணும், எல்லாத்தையும் பழக்கணும். அது பச்சை பண்ணுங்க, பழகாதுங்க பழகி இப்படியே வீட்டில் உட்காந்து சப்பானி மாதிரி ஆகி, சப்பானி என்ன செய்ய வேண்டியிருக்குது? சப்பானி என்ன செய்யணும்? ஒரு ஆள் தூக்கிட்டு தான் போகணும். அதாவது உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி போனாலும் சரி, கல்யாணம் பண்ணி போகிறவனா இருந்தாலும் போகிறவளா இருந்தாலும் போய் உட்காந்துருக்குது. என்னை கூட்டு போனால் வருவேன், நீ ஒரு சப்பானியா? இப்படி வாழ்க்கை இப்பயும் அனுப்பி பழக்கணும். சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பழக்கமே இல்லை. என்ன பழக்கம் இல்லை? வீட்டில் பழசை சமைச்சு பழக்கமே இல்லை. அவன் சொல்லுவான், எனக்கு காய்கறி வாங்கி அப்புறம் 2 பேரும் என்ன பழகிக்கிறோம்? இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சுட்டாங்க. அனுப்பணும், எல்லாத்துக்கும் பழக்கணும். பிரைஸெல்லாம் முதல்ல அப்படி இப்படி வரும், எல்லாம் பழகி அனுப்பி பண்ணிட்டு என் பிள்ளைங்க பொத்தி வளர்க்காத. முன்னாடி விட்டு நான் காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கரெக்டாக 6th தம்பி சன்னு படிக்கிறான். 6வது படிக்கும்போது பிரிட்டோ ஸ்கூல் இங்கேருந்து பஸ்ஸில் இங்கேருந்து எல்லாம் வண்டியில் கொண்டு விட முடியும். நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு, பின்னாடியே போகிறேன். தம்பிக்கே தெரியாமல் கரெக்டாக போய் இறக்குறாரா. நான் ஸ்கூல் வரைக்கும் ஒரு 4 நாள் போனேன். திரும்ப என்ன செய்ய, திடீர்னு ஒரு நாள் அங்கே மீட்டிங் அங்கே நின்றுக்குருவேன். நினச்சா வண்டியில் இருக்கவும் இல்லை, வருவா கரெக்டாக ஏறணும், கரெக்டாக பின்னாடி உட்காரணும், கரெக்டாக போச்சு, கரெக்டாக இறங்கி வந்து நடந்து விஸ்வநாதர் காமெண்ட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும்போது அப்படியே போயிருக்கேன். அப்படி பழக்கிறதுனால தான் இப்போ பாருங்க, பாஸ்டர்னாலும் கூட்டுக்கிற எனக்கு பிரச்சனை இல்லை. விளக்குறதா ஏன்னா பழக்கம் எல்லா ஏரியா தெரியும். அதுவும் ஐயோ என் பிள்ளை தெரியாது, அது பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஆம்பளை பிள்ளை பழக்கணும். அதாவது பாடிக்கால இருந்து பழக்கணும். பாஸ்டர் பழக்கணும் போக வெளியே சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால 2 பேரா அனுப்பிச்சாரு. பிரைஸலா ஏன்னா எப்படா எதை பிடிப்போன்னு பிள்ளைங்க ரெடியா இருக்கும். சொல்லிட்டாங்களா அம்மா நான் போய் ரவுண்ட் அடிச்சாங்க. பிரைஸலா அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். எல்லா இடத்திலிருந்து நான் கண்களை மூடி நாம் செபித்து முடிப்போம். மனதுருகம் இயேசு, உபதேசிக்கும் இயேசு, குணமாக்கும் இயேசு, ஆசீர்வதிக்கும் இயேசு, ஒழுங்குபடுத்தும் இயேசு, ஆலோசனை கொடுக்கும் இயேசு, உன்னை அனுப்புகிற இயேசு. அல்லேலூயா. உங்களை பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. மனதுருகிற தேவன், எல்லா ஜனங்களை கண்டு மனதுருகிற தேவன், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை கண்டபோது மனதுருகிற தேவன், எனக்கு யாருமே இல்லை உதவிக்கு என்று வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து
மனதுருகிற தேவனாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய மனதுருக்கம் என் குடும்பத்துல, என் வீட்டுல, என் பிள்ளைகள் இன்றைக்கு இறங்கி இருக்க நன்றி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். மனசார துதிங்க. மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான 7 காரியங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற நாம அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்திட்டு நான் இந்த இடத்தை விட்டு புறப்பட போறேன். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர் 10 பேரு, குணமடைஞ்சவங்க 10 பேரு. ஆனா 9 பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வரல. இந்த ஒருவன் தான் வந்து மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்த ஒருவன் தானே என்று ஆண்டவர் வேதனையோடு கூட கேட்டார். அதோடு அப்படி இல்லாதபடிக்கு இன்னைக்கு எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம். அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த 7 ஆசீர்வாதங்களை நீ எங்களுக்கு கொடுத்தீரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் வந்து வேண்டி சொல்லுங்க. எல்லாம் ஒரே சத்தமா நல்ல நோடிய கடைசி நேரம் தயவு செய்து இழந்து விடாதீங்க. இந்த சத்தம் திரும்ப கிடைக்காது. கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். உங்க இருதயம், மனசு, உள்ளம் மூணு ஒரே மாதிரி இருக்கட்டும், வேற எதுவும் வேண்டாம். ஆண்டவர் அதான் ஒருவர் நீ ஒருமனப்பட்டு மகிமைப்படும் போது தேவனுடைய அளவில்லாத மகிமை பிரசன்னம் இறங்கி உங்களை நிரப்பி அனுப்ப போகிறது. So this is the right time for you. சரியான நேரம். அவரை மகிமைப்படுத்தும். யாரும் வேற எதுவும் நினைக்க தயவு செய்து நினைக்காதீங்க. 2 நிமிஷம் அப்படியே கர்த்தரை மாத்திர கண்களை மூடி சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து
உங்களுடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி மகிமைப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி பார்த்து இந்த ஒருவன் மகிமைப்படுத்திய போது அவரை பார்த்து நீ சொல்லி இதோ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு போய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு புதிய ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அனுப்பி அதுபோல ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து பிள்ளைகளை அனுப்பும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சொல்வோம், என் ஆத்துமாவே